இந்தியன் பிரீமியர் லீக் 2025ஓட 13வது போட்டி பஞ்சாப் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கடை நடக்க போகுது. அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. X11 சூப்பராக இருக்குது. ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டான ஆப்பு. கிவ்அவே தொடர்ந்து கொடுக்குறாங்க. விளையாடுறது தொடர்ந்து விளையாடுங்க. ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு. லீடர் போர்டு இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு, சீரியஸ் லீடர் போர்டு ரெண்டுமே இருக்குது. X11ல் யூசர்ஸ் குறைவாக இருக்கிறதுனால ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண ஆப்னால அது குறைவாக தான் இருக்குது. ஆனால் ப்ரைஸஸ் ஹெவியாக கொடுக்குறாங்க. இதை பயன்படுத்தி வின் பண்ணிக்கோங்க. வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகம். நீங்கள் தொடர்ந்து விளையாண்டிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் இடத்துல இருப்பீங்க. விளையாண்டு ப்ரைஸை வின் பண்ணுங்கள். X11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. பாரத ரத்னா ஸ்ரீ அட்டல் பிஹாரி வாஜ்பாய் ஏக்கனா கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் இந்த போட்டி. லக்னோவில் மழை இல்லை அப்படிங்கிற ஃபோர்காஸ்ட். April 1 7:30 PM ஸ்டார்ட் ஆகுது. இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் 2 டைப் ஆஃப் ட்ராக்ஸு, ஒன்று பிளாக் சாயில், இன்னொன்று ரெட் சாயில். ரெட் சாயிலை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக கொஞ்சம் ஸ்விங் கிடைக்கலாம். கிராஸ் எது இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும், எதிர்பார்க்கலாம். அண்ட் மிடில் பின்னர்ஸுக்கு நல்ல டேர்ன் கிடைக்கிற மாதிரி ஹார்ட்னஸ் இருக்கும். அண்ட் பேட்டரும் என்ஜாய் பண்ணலாம், நல்ல பவுன்ஸ் கிடைக்கும், ஓரளவுக்கு நின்று விளையாடலாம் அப்படிங்கிறதும் இருக்குது. 3 பேர்த்துக்குமே இருக்கிற ஒரு விஷயம், மீடியம் அண்ட் ஹை எண்டில் ஸ்கோர் முடியும். அண்ட் சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும். டியூ ஃபேக்டர் இருந்தாலும் இல்லாட்டியும் அந்த சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்கும். அண்ட் பிளாக் சாயில் இருந்தால் ஒரு பாயிண்டில் ஓப்பனர்ஸ் டீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது பவுன்ஸ் அவ்வளோ கிடைக்காது. அண்டர் த பால் போய் விளையாடலாம். கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் அப்படிங்கிற மாதிரி ட்ராக் இருக்க வாய்ப்பு. பேக் ஹேண்டில் பால் ஹோல்ட் ஆகும்போது அவ்வளோ ஈஸியாக பேட்டுக்கு வராது அப்படிங்கிற அந்த இடம் பார்க்கணும். இன்னொரு பாயிண்ட்டு யோசிக்கணும், டியூ ஃபேக்டர் இருந்தால் பால் ஹோல்ட் ஆகும்போது ஓரளவுக்கு நல்லாவே பேட்டுக்கு வரும். தொடர்ந்து ஒரே மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி டியூ ஃபேக்டர் இருந்தால் மட்டும் இருக்கும். அந்த இடத்துல சேஸ் ப்ரிஃபரபிள். அதர்வைஸ் பிளாக் சாயில் இருந்தால் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணலாம். டியூ இல்லாத பட்சத்தில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுறது நல்ல சாய்ஸாக தான் நான் பார்ப்பேன். அது நேரத்தில் டியூ இருந்தால் கூட இப்போ கொஞ்சம் பெட்டராக பவுல் பண்ணுறாங்க. சில ரூல்ஸ் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே பேட் ஃபர்ஸ்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். பிளாக் சாயில் இருக்கிற பட்சத்தில் பார்க்கணும் ஆன் டைமில் என்ன மாதிரி ட்ராக் கொடுக்க போகிறாங்க அப்படின்ட்டு. முன்னாடி ஒன்ஸு இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் ஸ்கோர் வரதே அவ்வளோ ஈஸி இல்லை. டொமஸ்டிக் மேட்சஸ் பார்த்துருக்கோம், ஈவன் இன்டர்நேஷனல் மேட்சஸ்லேயே ஓரளவுக்கு மீடியம் ஸ்கோர் இருந்தாவே, டவுன் ஸ்கோராக இருந்தாவே செகண்ட் ஹாஃபில் பேட் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்ற மாதிரிலாம் ஷோ ஆகிருக்கு. பட் ரீசெண்டாக ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. LSG அப்படின்ற டீம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் ரீக்ரியேட் பண்ணி பெட்டராக ட்ராக்கு கொடுக்குறாங்க. பெல்டராக இருந்திருக்க மாதிரி இருந்திருக்கு. சொல்லப்போனால் போன சீசனில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டோட கடைசி மேட்ச்சில் KKR 235க்கு 6 அப்படிங்கிற ஹை ஸ்கோரை இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது சில நேரங்களில் ஹை ஸ்கோர் எண்டாக இருந்திருக்கு. அண்ட் 14 போட்டியில் 7 பேட் ஃபர்ஸ்ட் வின்னு, 6 சேசிங் வின்னு, ஒரு நோ ரிசல்ட்டு. 168 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ். கண்டிப்பாக அது டீசன்ட் நம்பர் T20 கிரிக்கெட்டில். அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 6 விக்கெட் விழுந்திருக்கு. கடந்த 4 வருஷத்துலாம் எல்லா போட்டியும் நடந்திருக்கு. அண்ட் ஸ்கோரிங் பேட்டர்னில் 4 150 பிலோ, 190 அபோவா 4 டைம்ஸு. அண்ட் மீடியம் ஸ்கோர் 5 டைம்ஸு. LSG 14 போட்டிகள் விளையாண்டுருக்காங்க. அதில் 7 வெற்றி 6 லாஸ். அந்தளவுக்கு ஹோம் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம். பட் கண்டிப்பாக கடந்த 2-3 வருஷத்துலன்னு பார்க்கும்போது LSGயோட வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாக தான் இருந்திருக்கு. அப்படிங்கும்போது இது கொஞ்சம் குறைவாக தான் நான் பார்க்குறேன். பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு 4 வெற்றி, சேசிங்க்கு 3 வெற்றி, 179 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ். ஸோ கண்டிப்பாக சேஸ் பண்ணும்போது அவங்களோட நம்பர் டவுனாக இருக்குது, அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. அண்ட் 2 பக்கமே பார்க்கும்போது ஓவராலாக 6 விக்கெட்ஸாக இருந்திருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது ஆவரேஜ் 6 அண்ட் சேஸ் பண்ணும்போது ஆவரேஜாக 6 விக்கெட்ஸ் விட்டுருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக 180 சேஸ் பண்ணியிருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் இது வரைக்கும் 2 போட்டி 2லுமே பேட்டிங் செகண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு வெற்றி ஒரு லாஸு. பேட் செகண்ட் பண்ணும்போது ஆவரேஜ் 169 இருந்திருக்கு. 161 வரைக்கும் அதிகபட்சமாக சேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரீசன்ட் ஸ்கோர்ஸை பாருங்கள், சில ஹை ஸ்கோர் 2ல் இருந்திருக்கு. அண்ட் சேசிங் ரீசெண்டாக நல்லா இருந்திருக்கு. சொல்லப்போனால் இந்த பர்டிகுலர் கிரவுண்டுனாவே லக்னோவே அப்படின்னாவே ஸ்லோ ட்ராக்கு, பேட் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரபிள் அப்படின்னு சொல்கிற அந்த இடத்துல ரீசெண்டாக சேசிங் தான் அதிக வெற்றியாக இருந்திருக்கு. கடந்த போட்டி அது KKR விளையாண்டா 235க்கு 6 அப்படின்ற அந்த ஸ்கோர் ஹை ஸ்கோர் 2ல் இருந்ததுனால செகண்ட் ஹாஃப் ப்ரெஷர்லாம் அவுட் ஆனாங்க. அந்த ஒரு போட்டியை விடுத்து பார்த்தோன்னா 4 விக்கெட் 7 விக்கெட் 8 விக்கெட் 6 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இங்கே சேசிங் டீம் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடின்னு பார்க்கும்போது எல்லாமே பேட் ஃபர்ஸ்ட் டீமுக்கு அட்வான்டேஜாக இருந்திருக்கு. இதெல்லாமே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ரீசெண்டாக சேசிங் அண்ட் ட்ராக்கை ரீக்ரியேட் பண்ணி பெட்டர் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு தான். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ஓவர்சீஸ் பேட்டர்ஸை அதிகமாக பார்க்குறாங்க. அண்ட் இந்தியன் ஸ்பின்னர்ஸ் அண்ட் இந்தியன் பேஸரை பவுலிங் பேஸில் கன்சிடர் பண்ணுறாங்க. சிம்பிளாக இதுதான் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸு. எடன் மார்க்ரம் ஓப்பன் பண்ண வச்சாங்க. அந்தளவுக்கு இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. மார்ஸ் அண்ட் பூரன் பயங்கர ஃபார்மில் ஷோ பண்ணுறாங்க. இது வரைக்கும்
பெரிய இன்னிங்ஸ் ரெண்டு பேருமே கொடுத்துருக்காங்க. ரிசர்வ் பண்ணிட்டு ஆயுஷ் பத்தோனி மில்ல இவங்கெல்லாம் இன்னிங்ஸை பில்ட் பண்ண முடியும் அப்படின்னாலும் ரீசெண்டாக அந்த இன்னிங்ஸ் பில்டிங் அவள்கிட்ட குறைவாக இருக்கோ அப்படின்னு யோசிக்க தோணுது. அப்துல் சமாத் ஹிட்டிங் பீஸில் இந்த இடத்துல அப்துல் சமாத்துக்கு பதிலாக இந்த போட்டியில் மணிமாறன் சித்தார்த் மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு யோசிக்க தோணுது. பவுலிங் பீஸில் 5 bowler ஸ்டிக் அப்படின்னே போகலாம், நல்லா தான் இருக்கும். லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் போன போட்டியில் அப்படி தான் இருந்தாங்க. அப்துல் சமாதை எஸ்ஆர்ஹெச்சுக்கு எகென்ஸ்டாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிச்சாங்க. அவங்களோட அந்த பர்டிகுலர் டீமோட இதுக்கு முன்னாடி விளையாண்டார். ஸோ சொல்லப்போனால் அந்த டீமுக்காக விளையாண்டார். அந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு வெல்லணும் அப்படின்னாலும் அப்துல் சமாதை பயன்படுத்தினாங்க. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மணிமாறன் சித்தார்த் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிக்கிறேன். இல்லை மாற்றம் இல்லாமல் அப்படியே போவாங்களா, வின்னிங் அப்படின்ற காம்பினேஷனோட போவாங்களா அப்படின்னு பார்க்கணும். சர்துல் தாக்கூர், ரவி பிஸ்னாய், பிரின்ஸ் யாதவ், ஆவேஷ் கான் அண்டு திக்வேஷ் ராத்தி இது மாதிரி பவுலர்ஸு கொஞ்சம் இன்எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சர்துல் தாக்கூர், ரவி பிஸ்னாய், ஆவேஷ் கான் இவங்கெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா கூட பிரின்ஸ் யாதவ், திக்வேஷ் ராத்தி இன்எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் இருந்தால் அட்வான்டேஜ்னு நான் சொல்லுவேன். ஆனால் எய்டன் மார்க்ரம், மிச் மார்ஸ் மாதிரி பிளேயர் இருக்காங்க. மிச் மார்ஸ் ரீசெண்டாக பவுல் பண்ணலாம், இம்பாக்ட்ஸ் அப்போ அவரை பயன்படுத்துறாங்கனால அவரை யோசிக்க முடியாது. பட் எய்டன் மார்க்ரம் சில ஓவர்ஸ் வீசலாம் அப்படிங்கிற அந்த ஆங்கிளில் யோசிக்கணும், யாராவது அடி வாங்குற பட்சத்தில். பட் போன போட்டியில் இவங்க தான் வீசினாங்க அப்படிங்கிறதையும் எய்டன் மார்க்ரமுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்ததையும் பார்த்தோம். மைண்ட் பண்ணிக்கங்க. நம்பர் பேஸில் ரீசன்ட் இன்னிங்ஸ் அவ்வளோ கிரேட்டாலாம் இல்லை. எய்டன் மார்க்ராமு, மிச் மார்ஸ் போன 2 இன்னிங்ஸு இந்த சீசன் ஸ்டார்ட் அவருக்கு நல்லா கிடச்சிரு. அதுக்கு முன்னாடி அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்ட் இல்லை. நிக்கோலஸ் புரானோட கன்சிஸ்டண்டாக பாருங்கள், ரீசெண்டாக செம்மையாக பண்ணியிருக்காரு. பஞ்சாப் கிங்ஸுக்கு எகென்ஸ்டாக ஓரளவுக்கு விளையாண்டுருக்காரு. இதுக்கு முன்னாடி அந்த டீமுக்காக இருந்திருக்காரு. லக்னோவில் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. பட் சில நாட் அவுட்ஸ் இருந்திருக்கு, லேட்டாக வந்திருக்காரு அப்படின்றது அண்டர்ஸ்டாண்டபிள். இங்கே ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் வேரியேஷன் கொடுக்கும்போது அவுட் ஆகிருக்கார். சொல்லப்போனால் லக்னோவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது கொஞ்சம் டஃப்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ஸ்லோ பவுன்ஸர், கொஞ்சம் பெல்டராக ட்ராக் இருந்ததுன்னா பவுன்ஸ் கிடச்சா அடிச்சிட முடியும், அது கிளியர் பண்ணும். பட் இந்த மாதிரி ஸ்லோ பவுன்ஸர் கொடுக்குற ட்ராக்ஸ் இல்லை, அடிக்கிறது கஷ்டம். இப்போ வெங்கடேஷ் ஐயர் மாதிரி ஆட்கள் மும்பையில் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போட்டியில் ரீசெண்டாக இருந்த போட்டியில் சக்ஸஸ் இல்லை தான் இருந்தாலுமே அங்கே வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கு மெயினான காரணம் அவர் ஸ்லோ பவுன்ஸரில் அவுட் ஆகிற மாதிரி ஃபாஸ்ட்டாக பேட்டுக்கு வர இடத்துல பவுன்ஸ் கிடச்சா அவுட் ஆகிறது இல்லை. அதே மாதிரி தான் பூரணும் அந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இங்கே கொஞ்சம் டஃப்பாக கூட இருக்கலாம். பட் கண்டிப்பாக ரீசன் ஃபார்ம் அப்படிங்கிறது அவரை நம்ப வைக்குது, நல்லா விளையாடுறான்னு யோசிக்க வைக்குது. பவுண்டரி டைமென்ஷன் இந்த மாதிரி விஷயம் கொஞ்சம் சைட் பவுண்டரிஸ் பெருசாக இருந்து அங்கே ஸ்கொயரில் மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிசர்வ் பண்ணிட்டு ரீசெண்டாக கொஞ்சம் இன்னிங்ஸ் பில்டிங் அப்படின்ற வகையில் டவுனாக தான் இருக்கார். பஞ்சாப் எகென்ஸ்ட் ரீசெண்டாக அவ்வளோ இல்லை. அண்ட் லக்னோவில் ஒரு போட்டி நல்லா விளையாண்டுருக்காரு. ஆயுஷ் பதோனி டீசன்ட் பிளேயர், ஓரளவுக்கு லக்னோவில் டீசன்ட் நம்பர் வச்சுருக்காரு. இருந்தால் கூட கடந்த 2 போட்டி லக்னோவில் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. அண்ட் பஞ்சாபோட ஒரு சில போட்டிகள் ஓகே. அண்ட் ஓவராலாக அந்த கன்சிஸ்டன்ட் இருக்கான்னா இருக்குது. ஆனால் பேட்டிங்கில் ஆர்டரில் மேலே வந்தால் மட்டும்தான் கொடுக்க முடியும். டேவிட் மில்ல ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஒரு சில நாட் அவுட்ஸில் இருந்திருக்காரு, அது ஓகே. கண்டிப்பாக கடந்த 5 போட்டியில் 4 நாட் அவுட்டு, அதில் ஒரு 30 அவுட் ஆகிருக்காரு. பட் லேட்டாக வர்றாரு அப்படிங்கிறனால ஒரு சில டீம்ஸில் மட்டும் ட்ரை பண்ண வேண்டிய பிளேயராக பார்க்குறேன். அப்துல் சமாத் ஹிட்டிங் பேஸில் டேவிட் மில்லரே லேட்டாக வர்றாரு, ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணால் இவர் அதுக்கும் லேட்டாக வர்றாரு அப்படிங்கும்போது யோசிக்கணும். சர்துல் தாக்கூர் பேட்டிங்கில் சில நேரங்களில் இன்புட் கொடுப்பார், இல்லைன்னு சொல்ல. டாப் ஆர்டர்லாம் கொஞ்சம் டவுன் ஆனால் அவரோட இன்புட் கொஞ்சம் இருக்கும். பட் பெருசாக யோசிக்க முடியாது. சர்துல் தாக்கூரோட பவுலிங் ரீசெண்டாக சூப்பராக இருக்கும். குறிப்பாக போன போட்டியில் 4 விக்கெட்டு ஏரியாவே கலக்குனாரு, செம்மையாக பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு முதல் போட்டியில் 2 ஓவர் தான் பயன்படுத்தினாங்க, அதில் 2 விக்கெட் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் இருக்குது. ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் நல்லா இருக்கார். அண்ட் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. குறிப்பாக அவர் ஐபிஎல்லில் செலக்ட் ஆகலை, அன்சோல்டு அப்படின்னு முடியாகும்போது கண்டிப்பாக அவரோட கான்ஃபிடென்ட் எவ்வளோ தூரம் உடஞ்சிருக்கும், அதுக்கு பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் டீமுக்குள்ளே வராரு, இங்கே சக்ஸஸ் கொடுக்கணுங்கிற வெறியோட வந்திருக்காரு, சக்ஸஸாகவும் இருக்கார். ரவி பிஸ்னாய் நல்லா பண்ணுறாரு. பட் கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிற ப்ராப்ளம் அவர்கிட்ட இருக்குது. ஸோ பாருங்கள், ஒரு சில நேரங்களில் மட்டும் லோயினில் இருந்திருக்கு. ஒரே ஒரு இடத்துல 4 ஓவரில் 26 கொடுத்துருக்காரு, 37, 2 overs 24, 4 over 53, 4 over 42 அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக இருந்திருக்கு. கொஞ்சம் ஹை எண்டில் ஸ்கோர்ஸ் போகிற மாதிரி ஒரு ஃபீல். பிரின்ஸ் யாதவ் நல்லா வீசுகிற ஒரு ஃபீல் இருக்குது. பட் ஸ்டில் லேட்டாக வரும்போது சில நேரங்கள் அடி வாங்குறாரு. முதல் போட்டியில் 47 அப்படின்னு. ஸோ நர்வ்ஸை ஹோல்ட் பண்ண முடியல. பட் போன போட்டியில் நல்லா வீசின ஃபீல் இருக்குது. ஆவேஷ் கான் ஒரு இன்ஜுரிக்கு அப்புறம் வராரு, ஓகேவா பவுல் பண்ண முடியும். போன போட்டியில் 1 விக்கெட் மட்டும் எடுத்தாரு, நிறைய ரன்ஸ் கொடுத்தாரு. பாசிபிளாக இந்த போட்டியில் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட்டை கொடுக்க முடியும். டிக்வேஷ் ராத்தி டீசன்ட் பவுலர், நல்லா பண்ணுறாரு. ஓரளவுக்கு அந்த கண்ட்ரோல் இருக்குது, பார்க்கலாம். லெக் பிரேக் பவுலருக்கு அவ்வளோ கண்ட்ரோல் ஈஸி கிடையாது. பட் கண்ட்ரோலாக வீசுகிற ஒரு ஃபீல் இருக்குது, நல்ல பவுலிங் கொடுக்க முடியும். அண்ட் இம்பாக்ட் சப்பா டிக்வேஷ் ராத்தி அண்ட் மிச்சல் மார்ஸ் கடையில் தான் இருக்குது. பஞ்சாப் கிங்ஸு இங்கே உமர் சாய்
மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ், மார்க்கோ யான்சன் அப்படிங்கிற மாதிரி ஆல்ரவுண்டர்ஸாக எடுக்கிறாங்க. அங்கே எப்படி பேட்டர்ஸாக எடுக்கிறாங்களோ அதே மாதிரி இங்கே ஆல்ரவுண்டர்ஸாக எடுக்கிறாங்க. பஞ்சாப் கிங்ஸ்லாம் ஆல்ரவுண்டர்ஸ் நிறைய அப்படி தான் சொல்லணும். அண்ட் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குஷனை பஞ்சாப் கிங்ஸுக்கு கொடுக்குதோ அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஸ்ரேயாஸ் ஐயரோட கேப்டன்சி ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கும். டெல்லியை அவர் லீட் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுருந்தாரு. ஸோ அந்த மாதிரி இடத்துல இப்போ பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்க முடியும்னு நம்புகிறேன். பிரியான்ஸ் ஆர்யா டொமஸ்டிக்கில் செம்மையாக கலக்குனாரு. ஒரே ஓவரில் 6 சிக்ஸஸ் அடித்து அதில் நேம் இருந்தது. இங்கே ஓப்பனிங்கில் மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. முதல் போட்டியில் சில டாப்ஸ் இருந்தால் கூட அந்த கேபிட்டல்ஸ் பண்ணார். ஸோ சூப்பராக பண்ணார் அப்படின்னு தான் சொல்லணும். முதல் போட்டியை பொறுத்த வரைக்கும் பிரப்சிமரன் ஓரளவுக்கு டீசென்ட் ஹிட்டிங் எபிலிட்டி, சில நேரங்களில் அந்த ஹிட் பண்ண முடியும், பட் கன்சிஸ்டன்ட் இல்லை. அது நம்ம பார்க்குற ஒரு விஷயம். ஸ்ரேயாஸ் ஐயர், ஒமர் சாய், மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ் இவங்கெல்லாம் இன்னிங்ஸ் பில்டராக பார்த்துருக்கோம். பட் ஸ்ரேயாஸ் ஐயரோட இந்த இன்னிங்ஸ் பில்டிங் ரீசெண்டாக நல்லா இருக்குது. ஒமர் சாய் கன்சிஸ்டன்ட் பேஸில் யோசிக்க முடியாது. மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ் அதே இடத்துல தான் வச்சு பார்க்க வேண்டியதாக இருக்குது. சசாங் சிங் இந்த டீமுக்கு ஃபினிஷராக சூப்பராக இருந்துட்டு இருக்கார் சக்ஸஸ்ஃபுல்லாக. அண்ட் சூர்யான் ஜே இந்த இடத்துல இருப்பாரா, அந்த இடத்துல வேறு யாரையாவது யோசிப்பாங்களான்னு பார்க்கணும். பாசிபிளாக அது கண்டினியூ ஆக வாய்ப்பு இருக்குது. மார்க்கோ யான்சன் வரைக்கும் இந்த பேட்டிங் டெத்து. மார்க்கோ யான்சனோட ஹிட்டிங்கும் தெரியும், நியூ பால் ஸ்கில்லும் தெரியும். ஹர்ஸ்தீப்போட நியூ பால் ஸ்கில் சூப்பர் அண்ட் டெத்தோ ஸ்கில் பயங்கரமாக இருக்குது. சஹல் பெஸ்ட் பவுலர் ஐபிஎல்ல அப்படின்னா இவரை சொல்லலாம். ஸ்பின் பேஸில் கலக்கியிருக்கார். லேட்டர் பேஸில் கண்டிப்பாக இந்த டீமுக்கும் பெரிய அளவில் பண்ணுவார் நம்புகிறேன். வைஷாக் விஜயகுமார் கலக்குனாரு, செம்ம பவுலிங் கொடுக்குறாரு. அண்டு ஸ்பெஷலிஸ்ட் டெத்தோர் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த டீமுக்கு இருக்கிறாரு. அண்டு விக்கெட் டேக்கிங் பேஸில் நம்ம யோசிக்க முடியாது வைஷாக் விஜயகுமாரா. ஏன்னா நெகட்டிவ் லைனில் வீசுகிறாரு. நெகட்டிவ் லைனுங்கும் போது அடிக்க முடியாத மாதிரி பால்ஸாக இருக்குது. அதுதான் நம்ம பார்க்குறோம். அது கண்டிப்பாக டீமுக்கு ஹெல்ப்ஃபுல்லான விஷயம். பிரியான்ஸ் ஆர்யா முதல் போட்டியில் அந்த கலக்கலான 47-23 பால்ஸில் பிரப்சிம்ரன் ரீசெண்டாக பாருங்கள் ஒரு 71 ஒரு 30 மற்ற இன்னிங்ஸ் எல்லாம் சிங்கிள் டிஜிட்டில் இருக்குது. 2 இன்னிங்ஸுங்கிறது ஒரு இடத்துல ஓகேங்கிற மாதிரி தான் பார்க்கலாம் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுறதுக்கு. அண்டு ஸ்ரேயாஸ் டீசெண்டாக இருந்திருக்காரு கடந்த சில போட்டிகளில். கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஃபார்ம் ரொம்பவே நல்லா இருக்குது, அதையுமே புரிஞ்சுக்கணும். கடந்த 3 போட்டிகளே நாட் அவுட்ஸில் இருந்திருக்காரு. அஸ்மதுல்லா, ஒமர் சாய் கொஞ்சம் டவுனாக இருந்திருக்கு. அந்த அளவுக்கு ஐபிஎல் அவருக்கு சிறப்பாலாம் இல்லை. பவுலிங் பேஸில் சில நேரங்களில் ஓகே, பட் அப்படி இருந்துமே பவுலிங்லேயும் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கலைங்கிறது தான் ஃபேக்ட்டு. அண்டு கிளென் மேக்ஸ்வெல் அப்படிங்கிறத விட மேக்ஸ்வெல்லாக இருக்கா அப்படின்னு பார்த்தா மினிவெல் கூட இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா லாஸ்ட் 5 இன்னிங்ஸில் 3 முறை டக்கு, அதில் 2 கோல்டன் டக்கு அதை பார்க்குறோம். அண்ட் எல்எஸ்சி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு டக்கு இருந்திருக்கு. அண்டு ஒரு 59 ஒரு சில நேரங்களில் அந்த குயிக் இன்னிங்ஸு பெரிய இன்னிங்ஸ் அப்படிங்கிறது இவர்கிட்ட வர ஒரு விஷயம் தான். லக்கும் கொஞ்சம் டவுன் ட்ராக்காக இருக்கும். அவரோட ரிவர்ஸ் ஸ்வீப் இந்த மாதிரி விஷயங்கள் ஒர்க் ஆகுமாங்கிறது கேள்வி தான். ஸோ எனிவே பார்க்கலாம். கொஞ்சம் ரெட் சாயில் இருந்தால் கிளென் மேக்ஸ்வெல் மாதிரி ஆட்களை ட்ரை பண்ணலாம். அதே நேரத்தில் ஆப்போனண்ட்டில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும்போது கிளென் மேக்ஸ்வெலோட பவுலிங் இன்றைக்கி இம்பார்ட்டனாக இருக்கும். ஸோ அந்த பேஸில் ஓகே. அண்ட் மார்க்கஸ் ஸ்டோயினிஸு ரீசெண்டாக ஒரு சில இன்னிங்ஸு டீசெண்டாக இருந்திருக்காரு. நல்லா பண்ண முடியும் இந்த டீமுக்கு எகென்ஸ்டாக அப்படிங்கிற வகையில் நிறைய நெட்ஸில் பார்த்துருப்பாரு. நிறைய மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சிருக்கும். அந்த பேஸில் மார்க்கஸ் ஸ்டோயினிஸ் கொஞ்சம் பெட்டர் அவுட்புட் கொடுக்கலாம், மைண்ட் பண்ணிக்கோங்க. சசாங் டீசெண்டான ஹிட்டிங் அண்ட் ரீசெண்டாக ஒரு சில இன்னிங்ஸ் நல்லா இருந்திருக்கு. 27-37 ஒரு டக்கு, ஒரு 2 44 நாட் அவுட் போன போட்டியில் குயிக்காக ஆட முடியும் அப்படின்னு ஷோ பண்ணியிருக்காரு. செட்ஜே அவ்வளோ பெருசாக இல்லை அண்ட் நம்பர்ஸ் அவ்வளோவா இல்லை. டொமஸ்டிக்கில் ஒரு சில போட்டிகளை நல்லா பண்ணியிருக்கிறதுனால தான் இங்கே வாய்ப்பு கிடச்சிருக்கு. பவுலிங் பேஸில் ஒமர் சாய் ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங் பேஸில் இல்லை, நிறைய ஓவர்ஸும் பயன்படுத்தல. ஒரு சில நேரங்களில் மட்டும்தான் 4 ஓவர் முழுமையாக வீசியிருக்காரு. மேக்ஸி விக்கெட் டேக்கிங் பேஸில் இருக்கார். முழுமையாக நிறைய நேரங்களில் பயன்படுத்தலை அப்படின்னா கூட விக்கெட் டேக்கிங் பேஸில் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. மார்க்கஸ் ஸ்டோயினிஸோட விக்கெட் டேக்கிங் அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லை. மார்க்கோ யான்சனும் ஒரு விக்கெட் அப்படிங்கிற ரேஞ்சில் தான் இருந்திருக்காரு. பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கல. இங்கே கண்டிஷன் அவ்வளோ ஃபேவர் கிடையாது. இனிஷியலாக ஸ்விங் அப்படிங்கிறது ஒரு சில இடங்களில் மும்பை மாதிரி இடத்துலங்களில் தான் தக்க வைக்க முடியுது. மற்ற இடங்களில் ட்ராக்ஸை ரெடி பண்ணுறதே அவ்வளோ ஈஸியாக இல்லை இந்த ஹார்ட் கண்டிஷன்ஸில். ஹர்ஸ்தீப்போட விக்கெட் டேக்கிங் பயங்கரமாக இருக்கும், அது கன்சிஸ்டண்ட்டாக இருந்திருக்கு. ஜஹலோட விக்கெட் டேக்கிங் ரீசெண்டாக கொஞ்சம் டவுனாக இருக்குது. போன வருஷம் அவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம் கிடையாது. பட் எல்எஸ்டிக்கு எகென்ஸ்டாக ஒரு 4 விக்கெட் ஹால் எடுத்திருக்காரு. அது கொஞ்சம் சில நேரங்களில் எடுக்க வைக்கும். அதில் குறிப்பாக செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் அப்படின்ற வகையில் லெக் பிரேக் பவுலருக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அது இந்த பர்டிகுலர் இடத்துலையுமே யோசிக்கலாம். வைஷாக்கு ரீசெண்டாக விக்கெட் டேக்கிங்கில் ஒரு சில இடங்களில் ஓகே, பட் பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல அந்த நெகட்டிவ் லைன் வீசுறதுனால. 2 டீம்னு பார்க்கும்போது 2 டீம்லேயே இந்த பவர் ஹிட்டர்ஸ் பயங்கரமாக வச்சுருக்காங்க. பட் இங்கே இன்னிங்ஸ் பில்டிங் அப்படின்றது பூரன் அண்ட் மாஸுக்கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். இங்கே ஸ்ரேயாஸ் ஐயர்கிட்ட மட்டும் இருக்கும். மற்ற இடங்களில் ஒமர் சாய், மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ் இவங்களாம் பண்ண முடியும் அப்படின்னாலும் இந்த கன்சிஸ்டன்ட் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. எப்படி இந்த 2 டீமை கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பயங்கரமாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எல்எஸ்டிக்கு ஹோம் அட்வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி ஓகே அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கலாம்.
பட் பஞ்சாப் கிங்ஸோட பேட்டிங் டெப்த் பயங்கரமாக இருக்குது. அதே நேரத்தில் கேம் சேஞ்சஸ் நிறைய வச்சுருக்காங்க. இங்கே பூரன் மாசு டாப் ஆடலை அப்படிங்கிற இடத்த விட்டுட்டோன்னா ரிஷப் பண்ட் அந்தளவுக்கு ஸ்ட்ரைக்கில் விளையாடல. முன்னே இருந்த ரிஷப் பண்ட் இப்போ இருக்காரானா அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். குறிப்பாக செலெக்ஷன் பேஸில் இந்தியன் டீமில் சில நேரங்களில் மிஸ் பண்ணுறாங்க. இந்த ஃபார்மேட்டில் T20 ஃபார்மேட்டில் அதே நேரத்தில் ஒன் டே ஃபார்மேட்டில் மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் அப்படிங்கிற மட்டும் நிறையா விளையாடுறாரு. அதுவுமே அவருக்கு கொஞ்சம் டவுன் மைண்டை க்ரியேட் பண்ணுதோ அப்படின்னு பெரிய அளவுக்கு ப்ரைஸ் கொடுத்து வாங்கின பிளேயர் தான். இந்த ஃபார்மேட்டுக்கு சிறப்பாக இருந்த பிளேயர் தான். பட் கடந்த 2 சீசன் அந்த ஸ்ட்ரைக் ரேட் லெவலில் அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இன்னிங்ஸ் பில்டிங்கில் பெரிய இன்னிங்ஸ் கிரியேட் பண்ணுறதில்ல. ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் ஆயுஷ் வதோனி சொல்லலாம். டேவிட் மில்லர் அந்த ஒரு இடத்துல எண்டில் ஃபினிஷ் பண்ணலாம், அதில் டவுட்டே இல்லை, அவர் நல்லா பண்ணுவார். அப்துல் சமாத், சர்துல் தாக்கூர் அப்படின்னு இந்த மாதிரி போகும்போது டெய்ல் கொஞ்சம் லாங்காக இருக்கிற ஒரு ஃபீலையும் LSG கொடுக்குறாங்க. அதனால் இந்த போட்டி பஞ்சாப் கிங்ஸுக்கு ஃபேவராக இருக்குமோ அப்படின்ட்டு வந்து இங்கே பேட்டிங் டெப்த் இருக்கிற ஒரே காரணம் தான். பவுலிங்கில் யோசிக்கும் போதும் இன்எக்ஸ்பீரியன்ஸான பிரின்ஸ் யாதவ், திக்விஜ் சாத்தி இருக்காங்க. இங்கே ஜஹல், அஸ்தீப், மார்க்கோ யான்சன், மேக்ஸி, ஸ்டோயினிஸ், ஓமசாய் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு, இன்டர்நேஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்காங்க. வைஷாக் மட்டும் இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற மாதிரி இல்லை. பட் கண்டிப்பாக வந்துட்டு அவருக்கு குவாலிட்டி இருக்குது அப்படின்னு ஷோ பண்ணார் கடந்த சில போட்டிகளில். ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்குறோம். அண்ட் ஓவராலாக பஞ்சாப் கிங்ஸுக்கான வெற்றி வாய்ப்பு அதிகம். பவுலிங் ஆப்ஷன் கொஞ்சம் ஹெவி பஞ்சாப் கிங்ஸ். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஓவர்சீஸை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு மாதிரி தான் அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பவுலிங் ஆப்ஷன் 5 அப்படிங்கிற மாதிரி ஸ்டிக் பண்ண வாய்ப்பு சர்தூர் அண்டு ஆவேஸ் கான் ஸ்லாகில் வீச வாய்ப்பு. அண்ட் ஸ்டீப் அண்டு வைஷாக் சக்ஸஸ்ஃபுல்லாக இண்டோர்ஸில் வீசுகிறாங்க, அப்படியே கண்டினியூ ஆகும். LSG அதிகமான வெற்றிகள் எடுத்திருக்காங்க பஞ்சாப் கிங்ஸுக்கு எகென்ஸ்டாக. பட் இப்போ இருக்கிற பஞ்சாப் கிங்ஸ் வந்து கண்டிப்பாக பெட்டர் டீம் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அந்த பில்ட் பண்ண விதம் சரியில்லை, இப்போ கொஞ்சம் பில்ட் பண்ணியிருக்காங்க. சில நேரங்கள் யோசிக்கிற மாதிரி அது பஞ்சாப் கிங்ஸ் ஏன் இப்படி டீம் எடுத்திருக்காங்க, ஓப்பனர்ஸ் அவ்வளோ இல்லை. இப்போ பிரியான்ஸ் ஆரியாவை எடுத்ததுனால கண்டிப்பாக அது கொஞ்சம் மேனேஜபிளாக இருக்குது. ஒரு வேளை இல்லைன்னா கொஞ்சம் டஃப்பாக இருந்திருக்கும். பட் இப்போ கண்டிஷன் பேஸில் ஓவராலாக யோசிக்கும்போது அப்படியெல்லாம் யோசிக்கணுமா அப்படின்னு தோணுது. ஏன்னா ஏர்லியாக ஸ்விங் கிடைக்கிறது நிறைய கிரவுண்ட்ஸில் இல்லை. ஸோ அதனால் ஒரு மிடில் ஆர்டர் பேட்டை கூட ஓப்பன் பண்ணலாம், பேட்டிங் பண்ண தெரிஞ்சால் போதுங்கிற மாதிரி தான் இப்போ இருக்குது. சைன் பால் ஆடுற விதம் கொஞ்சம் டெக்னிக்காக சில விஷயங்கள் பண்ணணும். அது இல்லைன்னா அது ப்ராக்டிஸ் மூலமாக நார்மலாகவே வந்துடும். அப்படிங்கிறதுனால இப்போ செலெக்ஷன் பேஸில் பஞ்சாப் கிங்ஸுக்கு ப்ராப்ளம்னு என்னால் யோசிக்க முடியல. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது LSG பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது தான் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, பஞ்சாப் கிங்ஸ் சேஸ் பண்ணும்போது சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ரீசன்ட் மேட்சஸில் LSG 2 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க, 2 DCக்கு எகென்ஸ்டாக தோற்றுருக்காங்க, SRHக்கு எகென்ஸ்டாக ஒரு தோல்வி. பஞ்சாப் கிங்ஸு ரீசெண்டாக 2 போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க, SRHக்கு எகென்ஸ்டாக ஒரு தோல்வி, RCB CSKக்கு எகென்ஸ்டாகவும் தோல்வி அடைஞ்சிருக்காங்க. கடந்த சில போட்டிகள் இந்த 2 டீம் மோதலில் ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் ஆன டீம் LSG அப்படின்னால நிறைய போட்டிகள் பஞ்சாப் கிங்ஸோட விளையாடல. ஒரு போட்டியில் பஞ்சாப் கிங்ஸு ஜெயிச்சிருக்காங்க, அது சேஸ் பண்ணி எல்லா நேரங்கள்லையும் LSG தான் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. LSG வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. பட் இந்த சீசனில் LSG டீம் கண்டிப்பாக பேட்டிங் பேஸில் நிறைய பிளேயர்ஸை ஓவர்சீஸ் பேஸில் எடுத்திருக்காங்க. அதே இடத்துல இங்கே யோசிக்கும் போது ஆல்ரவுண்டர் பேஸில் பஞ்சாப் கிங்ஸ் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்காங்க, கேம் சேஞ்ச் நிறையா இருக்கிறதுனால இந்த போட்டியில் பஞ்சாப் கிங்ஸுக்கான அட்வான்டேஜ் அதிகம் நான் பார்க்குறேன். டாப் 14 மிச் மார்ஸ், பிரியான்ஸ் ஆரியா, பிரப் சிம்ரன், நிக்கோலஸ் பூரன், ஸ்ரேயாஸ் ஐயர், ரிஷப் பண்ட், ஒமாசாய் இவங்கெல்லாம் ஏற்கனவே இம்பாக்டை கிரியேட் பண்ணி காமிக்கிறாங்க. ரிஷப் பண்ட் மட்டும் கொஞ்சம் டவுனில் இருக்கார். ஒமாசாய் பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே கொடுக்கறனால சிறப்பாக பார்க்கலாம். மேக்ஸி டக்கு நிறைய ஆயிருக்கார் ரீசெண்டாக, இருந்தாலுமே ஆப்ஷன் பேஸில் போலிங் ஆப்ஷனாக இருக்கார். ஸோ அதை பார்க்கணும். அண்ட் கேச்சிங் பொசிஷன் நிற்பார், அதையுமே நம்ம பார்க்கணும். ஸ்டோயினி, சர்தூர் தாக்கூர் இடத்துல போலிங் பேஸ்லேயும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணணும். பேட்டிங்லேயும் வந்தால் டீசெண்டாக விளையாட முடியும். பிஸ்னாய், மார்க்கோ யான்சன், அஸ்தீப் அண்ட் ஜஹல் மோஸ்ட்லி அவங்களோட முழுமையான கோட்டா வீசுறதுக்கு வாய்ப்பு அந்த பேஸில் யோசிக்கலாம். பிக் பேஸில் ஓமசாய், ஜஹல், ஆவேஸ் கான், டிக்விஜ் சாத்தி இவங்களெல்லாம் குறைவாக எடுத்திருக்காங்க. கண்டிப்பாக டிக்விஜ் சாத்தி 4 ஓவர் வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆவேஸ் கானோட பவுலிங் ரீசெண்டாக சூப்பராக இருந்திருக்கு. கடந்த போட்டி நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணி பெருசாக பண்ண முடியல. பட் குவாலிட்டி பவுலர், விக்கெட் டேக்கிங் பவுலர் இருந்திருக்காரு. ஜஹலும் அந்த இடத்துல தான் வச்சு பார்க்கணும். இந்த ட்ராக் கொஞ்சம் பெட்டராக இல்லை கொஞ்சம் டவுனாக இருந்ததுன்னா ஜஹலை கையிலே பிடிக்க முடியாது, வேறு லெவல் பண்ண முடியும். ஓமசாய் டாப் ஆர்டரில் பேட்டிங்கில் அனுப்புகிறாங்க அண்ட் பவுலிங்கில் சில ஓவர்ஸ் அப்படிங்கும்போது அதில் நியூ பால் எடுத்து வீசுகிறாரு. அப்படிங்கும்போது அந்த இடத்துல கன்சிடரபிளாக பார்க்குறேன். மிச் மார்ஸ், நிக்கோலஸ் பூரன், ஸ்ரேயாஸ் ஐயர் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்க பிளேயர்ஸு. நிக்கோலஸ் பூரன் ஒரு பாயிண்டில் மட்டும் நான் யோசிக்கிறேன், கொஞ்சம் இங்கே கண்டிஷன் வந்து கொஞ்சம் ஸ்லோ நேச்சராக இருக்குது, பிளாக்ஸாக இல்லை இருந்ததுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பேஸ் அண்ட் பவுன்ஸ் ஆஃபர் பண்ணுற இடத்துல நிக்கோலஸ் பூரன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கார். ஈவன் பவுன்ஸ் இல்லாத, அதாவது
கொஞ்சம் ஸ்லோ பவுன்ஸ் இருக்கிற ட்ராக்ஸ்லையும் இம்ப்ரூவ் ஆகிருக்கார். பட் ஜென்ரலாக ஸ்லோ பவுன்ஸில் தான் அவரோட விக்கெட் எடுக்க முடியும். அது நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம். அது மட்டும் மைண்ட் பண்ணிக்கோங்க. அண்டு ஓமசாய், கிளென் மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸை கேப்டனாக ட்ரை பண்ணுங்கள். இவங்கெல்லாம் ஓவர் பேஸில் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து டீசெண்டான பேட்டிங் கொடுத்தாங்க. விக்கெட் டேக்கிங் பேஸில் 1-2 விழுந்துச்சுன்னா அந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல் கேப்டனாக இருக்க முடியும் டீமுக்கு. விக்கெட் கீப்பர் பூரன். பண்ட்டு ஓகே தான். பண்ட்டு பொறுத்த வரைக்கும் அதே ஸ்லோ பவுன்சருக்கு அவுட் ஆகிறாரு. நிறைய நேரங்களில் பும்ரா அந்த மாதிரி பவுன்சர் ஸ்லோ பவுன்சரை கொடுத்து அவுட் பண்ணியிருக்காரு. கைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த இடத்துல ரிசர்வ் பண்ணிட்டு காலி பண்ண முடியும். ரீசெண்டாகவும் இன்னிங்ஸை பில்ட் பண்ண மாட்டாரு. அந்த பேஸில் இப்போதைக்கு மிஸ் பண்ணுறேன். சில கேட்சஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்களில் ஓரளவுக்கு ஓகேவா பார்க்கலாம். பேட்டிங்கில் மாசு, ஸ்ரேயாஸ் ஐயர், டேவிட் மில்லர், ஒரு சில டீம்ஸில் சசாங் ரொம்ப லேட் ஆகிறனால பெருசாக ஸ்மால் லீக் யோசிக்க முடியாது. கிராண்ட் லீக்கில் சில இடங்களில் யோசிங்க. பிரியான் சாரியா இந்த குயிக்கான இன்னிங்ஸ் நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணி அடுத்தடுத்த போட்டிகளை விளையாடுவாரா அப்படின்னு தான் பார்க்கணும். பட் கண்டிப்பாக டீசன்ட் பிளேயர், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. பிக் பண்ணிக்கலாம். ஆல்ரவுண்டர்னு பார்க்கும்போது மேக்ஸி, ஸ்டோயினிஸு, மார்க்கோ யான்சன் சில போட்டிகளை மிஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா சக்ஸஸ்ஃபுல்லான ஐபிஎல் பவுலர் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்டர்நேஷனலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அதே நேரத்தில் SI20 இந்த மாதிரி இடத்துலாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு ஆல்ரவுண்டர் பேஸ்லேயே. ஆனால் இங்கே அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைங்கிறத கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கோங்க. மார்க் ராமா ஒரு சில டீம்ஸில் எடுங்க, அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை, கொஞ்சம் டவுன் ட்ராக்கில் நல்லா விளையாடுவார். ஸோ அதனால் அந்த ஒரு பாயிண்டில் மட்டும் மார்க் ராமா எடுத்துக்கலாம். ஓமசாய் ஓகே பவுலிங் பேஸ்லேயும் இருக்கார் அப்படின்ற அந்த இடத்துல. பவுலிங்கில் அஸ்தீப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கார். பிஸ்னாயோட ஒரு சில ஓவர்ஸு கொஞ்சம் பவுண்டரி டைமென்ஷனையும் பாருங்கள் இந்த மாதிரி கொடுக்க போகிறாங்கன்னு. சர்து சூப்பராக இருந்திருக்கு. அது கண்டினியூ ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். இன்னும் ஒரு பவுலர்னு பார்க்குது. ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ண மாதிரி தான் LSG எண்டில் ஆவேஸ்கான பயன்படுத்துவாங்க. அப்படி கொஞ்சம் யோசிக்கலாம். அதே இடத்துல ஜஹல் செகண்ட் பவுலிங் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல யோசிக்கணும். இவங்க 2 பேர்த்தில் ஒருத்தராக பிக் பண்ணிக்கோங்க. பிஸ்னாயை கூட சில இடங்களில் பட் நிறைய விக்கெட்ஸ் எடுப்பார் அப்படிங்கிற அந்த ஆங்கிள் அவங்களால யோசிக்க முடிஞ்சால் பிஸ்னாயே யோசிங்க. இப்போதைக்கு நான் ஆவேஸ்கான பிக் பண்ணிக்கிறேன். கேப்டன் கொஞ்சம் டஃப் கால் தான். ஸ்ரேயாஸ் ஐயர் கன்சிஸ்டண்டாக இருக்கிறதுனால ஓகே அவர் ட்ரை பண்ணலாம். ஸ்பின்னர் ஹேண்டில் பண்ணுற விதம் கொஞ்சம் டவுன் ட்ராக்காக இருக்குது. ஸ்பின்னர்ஸை நிறைய அட்டாக் பண்ண வைக்கிறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரி இடத்துல ஸ்ரேயாஸ் ஐயர் டீசென்ட் சாய்ஸு. நிக்கோலஸ் பூரன் இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு ட்ரை பண்ணலாம். சில இடங்களில் ட்ரை பண்ணுங்க. நிறைய பர்சன்டேஜ் அவர் தான் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. கன்சிஸ்டண்டாக இருந்திருக்காரு. தொடர்ந்து ஐபிஎல்லில் கடந்த ஐபிஎல்லேருந்து அந்த ஃபார்ம் எப்பயுமே கேரி பண்ணி எடுத்துகிட்டு வர. ஸோ அதனால் கண்டிப்பாக நல்ல சாய்ஸ், அதில் டவுட்டே இல்லை. பட் ஸ்டில் இந்த பர்டிகுலர் கொண்டு கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். நான் கன்சிஸ்டண்ட்டாக இந்த சக்ஸஸ் இல்லை இங்கே. அண்ட் மிச் மாதம் ஒரு சில டீமில் ட்ரை பண்ணுங்கள். இங்கேயுமே இவருமே கொஞ்சம் ஸ்லோ பவுன்ஸருக்கு பார்க்கணும். ஏன்னா பெல்ட்ரா ட்ராக்ஸில் இருக்கிற வரைக்கும் விளையாண்டுட்டாங்க, நல்ல சக்ஸஸ் இருந்துருச்சு. இப்போ கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துணும்னு நினச்சா மேக்ஸி எடுத்துக்கலாம். பவுலிங்லேயும் வராரு அப்படிங்கிற அந்த இடத்துல. பவுலிங் குறிப்பாக நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற இடத்துல மேக்ஸியோட பவுலிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிற பாயிண்டில் அவங்க கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஓமசாய் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா மேக்ஸியும் விக்கெட் டேக்கிங் அப்படிங்கிற வகையில் ஒரு பாயிண்டில் தான் யோசிக்க முடியுது. ஏன்னா இவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பேட்டிங்கில் அவுட்புட் கொடுக்கல. குறிப்பாக பஞ்சாப் கிங்ஸுக்கு வந்தாவே தொடர்ந்து ஃபெயிலியரை கொடுக்குற, தொடர்ந்து அவங்க எப்படி எடுக்கிறாங்கன்னு தான் புரிஞ்சுக்க முடியல. அவரை எடுத்தும் இருக்காங்க தொடர்ந்து அப்படின்ற பார்க்குறோம். கேம் சேஞ்சர் அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் தான் மேக்ஸியை வைக்கிறாங்க. ஸோ எனிவே நம்மளுமே அப்படி பார்க்கலாம். ஏன்னா இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. பவுலிங் அண்ட் கேச்சிங் பொசிஷன், பேட்டிங்கில் கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற இடத்துல வைஸ் கேப்டனாக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். டீம் பாருங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.